ஹாய், இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பியூரி தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த கிழங்கை பியூரி பண்ணி பாப்பாவுக்கு கொடுக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணணும். இதை தண்ணி ஊற்றி குக்கர்லலாம் வேக வைக்கக்கூடாது. ஸ்டீம் பண்ணி கொடுக்கும்போது அதோட மொத்த சத்தம் குழந்தைக்கு போய் சேரும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்ச கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நம்ம கையால் மசிச்சாலே நல்லா மசியும். ஆனால் நம்ம பாப்பாவுக்கு இப்போ தான் 5+ மந்த் ஆகுது அப்படின்றதுனால நம்ம இதை நல்லா பிளெண்ட் பண்ணி ஸ்மூத்தாக எடுத்துக்கணும். ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுக்கும்போது அவங்க ரொம்ப ஈஸியாகவே அதை முழுங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் இடையில தண்ணி கொடுத்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ரெசிபியோடய பார்க்கலாம்.